ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் வானமில்ல ஒலிக்கட்டும் தாளம். இப்போது பாபாவின் நேரம். உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை ஆடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து. இது முக்தியின் நேரம். இதயம் மதியில் திளைக்குது. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில். ஓம் சாந்தி. ஸ்மால் ஹேபிட்ஸ் பிக் சக்சஸ் என்ற தலைப்பில் 7 நாட்களுக்காக பட்டி நடந்துட்டுருக்கு. பட்டியில் இன்னைக்கு கடைசி நாள், 7வது நாள். நம்ம எல்லாரும் இந்த பட்டியை வெற்றிகரமாக செய்து முடிக்க போகிறோம். அதற்காக உங்கள் அனைவருக்கும் ஏஞ்சல் ஆஃப் சிவா டீமின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இன்றைய வகுப்பு உண்மையாகவே நம்மளுடைய நிலை நாம பேசுறதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிக்குது. அதாவது நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ், அந்த அதிர்வுகள் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு முன்பாவே செயல்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக தகவல் படி ஊக்கம் கொடுக்கக்கூடிய புக்ஸாக இருக்கட்டும், உந்துதல் கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ், பேச்சாளராக இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆத்மா உள்ளார்ந்த வெற்றிடத்தை தான் அனுபவம் பண்ணுது. அது அமைதியையும் ஆனந்தத்தையும் சிகிச்சை கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸையும் தேடி அலைஞ்சிட்ருக்கு. இப்போ ஒரு கேள்வி, நீங்கள் யாரோ ஒருவர் பக்கத்தில் அமர்ந்தப்போ ஆழ்ந்த அமைதியை உணர்ந்திருக்கீங்களா? வேறொருத்தர் பக்கத்தில் உட்காந்தப்போ நீங்கள் பதட்டமா இல்லை ஒரு அசௌகரியமா அந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? ஆமாம், நம்ம எல்லாருமே இதை அனுபவம் செஞ்சுருக்கோம். ஆனால் பாபா அடிக்கடி நினைவுபடுத்துகிறாரு, குழந்தைகளே, இப்போது உங்களுடைய நிலையால் சேவை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு. அதாவது உங்கள் வைப்ரேஷன்ஸே மற்றவங்கள இழுத்துட்டு வரணும், அந்த மாதிரியான சேவை செய்யணுன்ட்டு பாபா நமக்கு நினைவுபடுத்துகிறாரு. நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் மூலம் ஆத்மாக்களை மாற்றக்கூடிய சூட்சும சர்வீஸ், சூட்சுமமான சேவை செய்ய வேண்டிய காலம் கூட இப்போ வந்துருச்சு அப்படின்றாரு. ஒருத்தர் பரமாத்மாவோட அந்த இடைவிடாத தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் இப்போது கற்பனை பண்ணலாம். அவருக்கு அந்த இறைவனோட தொடர்பு டைரெக்டாக கிடச்சிட்டே இருக்குது, தொடர்ந்து இருக்குது. அதனால அவங்க எப்போவுமே சேஃபாக இருப்பாங்க. அவரை சுற்றி ஒரு சக்தி வாய்ந்த ஆரா, ஒளிவட்டம் இருக்கும். அது வெளிப்புற சூழ்நிலையிலிருந்து அவரை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. நாம் பரமாத்மா கிட்ட இணைஞ்சிருக்கப்போ அந்த சக்தி வாய்ந்த ஆரா நம்மளை சுற்றிக்குது. அது வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்மறை வீணான சக்தி இழக்கக்கூடிய அதிர்விலிருந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இப்போது மிகவும் அவசியமானது என்ன விஷயம் அப்படின்னா, எமோஷ்னல் இம்யூனிட்டி, அதாவது உணர்ச்சி நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் நமக்கு வேணும்.
உடல் நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி நோய்களை தடுக்குதோ அதே மாதிரி உணர்ச்சி நோய் எதிர்ப்பு சக்தி மற்றவர்களினுடைய எதிர்மறை உணர்ச்சிகளை பிடிச்சு வைக்காம அதுல இருந்து நம்மளை காப்பாற்றும். அது நம்மளை உணர்ச்சி அளவில் நிலைத்திருக்க உதவும். அது நம்மளை உயர்ந்தவர்களாக மாற்றவும் வழிவகுக்கும். பாபா தன்னுடைய குழந்தைகளில் பார்க்கணும் விருப்பணும் அப்படின்றத என்ன விருப்பப்படுறாரு அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஆன்மீகத்தை தேடக்கூடியவர் தன்னுடைய குருவை சந்திக்கணும் அப்படின்னு தொலை தூரம் பயணம் பண்றாரு. அவருக்கு வாழ்க்கை, ஆன்மீகம், மனம், நற்பண்புகள் இதெல்லாம் குறித்து நிறைய கேள்விகள் இருக்கு. அவன் அந்த குரு கிட்ட எல்லாமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. குரு அவரை பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. அப்புறம் அமைதியில உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. சிஷ்யனும் அமைதியா இருக்கிறாங்க. அந்த சிஷ்யனும் அமைதியா உட்கார்ந்துருந்தாரு. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20, 30 நிமிஷம் அப்படி போய்கிட்டே இருக்கு. ஆனா எதுவுமே பேசல. ஆனா அந்த அமைதியான சூழல்ல சிஷ்யன் அவங்களுடைய வைப்ரேஷன்ல மாற்றம் அடைகிறத ஃபீல் பண்றாங்க. அவனுடைய மனம் அப்படியே அமைதியா இருக்கிறத அவங்க ஃபீல் பண்றாங்க. அமைதியற்ற எண்ணங்கள் அப்படியே மெதுவா ஸ்டாப் ஆயிடுது. அப்போ அவன் கேட்குறான், குருவே நீங்க என்ன பண்ணீங்க? என்னுடைய உள்ளத்துல இவ்வளோ மாற்றம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த குரு பதில் சொன்னாரு, நான் எதுவுமே செய்யலையே. மனசு தூய்மையாகவும் அமைதியாகவும் இருந்துச்சுன்னா அது இயல்பாகவே சேவை பண்ணும். அது இயல்பாகவே மற்ற ஆத்மாக்களை குணப்படுத்திடும் அப்படின்னு சொன்னாராம். இது இப்போ இன்னொரு கேள்வி, நம்மளுடைய இருப்பு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அமைதியை கொடுக்குதா? நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க அமைதியை ஃபீல் பண்ணுறாங்களா? இதுக்கு வெளியில் பதில் சொல்ல வேண்டியதில்லை, உள்ளத்தில் நாம் இதை சிந்தனை பண்ணணும். சிந்திக்க வேண்டிய கேள்வி இது. நம்மளுடைய பிராமண குடும்பத்தில் மகத்தான ஆத்மாக்களை நினச்சி பாருங்க. மகத்தான ஆத்மானா யாரு? உயர்ந்த ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மாக்கள் பிரம்ம பாபா, தாதிகள், தீதிகள், ஜானகி தாதி, சகோதரர்கள், இவங்க எல்லாமே. அவங்க கிட்ட இருந்த ஒரு பொதுவான குணம் என்ன? அவங்களுடைய சூட்சுமமான குணங்கள். அவங்க சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட சேவை செய்யலை. அவங்க இருந்தாலே அது சேவையாயிடும். அதுதான் அவங்களுடைய வைப்ரேஷன்ஸினுடைய சக்தி. அதுதான் அவங்களுடைய ஆறாவினுடைய சக்தி. இப்போ அவங்க இருந்தாலே போதும். அவங்க எந்த சேவையும் செய்யணும், பேசணும்னு அவசியம் இல்லை. வந்தாலே அந்த அளவுக்கு நம்ம அந்த வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. நம்ம மனசு அமைதியாயிடுது. தாதி ஜானகி அவங்கள நேரில் பார்த்தப்போ பலரும் சொன்னாங்க, அவங்க கிட்ட பக்கத்தில் போனோன்னே எவ்வளோ அமைதி கிடைக்குது, ஆழ்ந்த அமைதி கிடைக்குது. மனநிலை தன்மையும் அவ்வளோ அமைதியாக இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய முடியுதுன்னு சொன்னாங்க. வெஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கூட அவங்களுடைய மனநிலை தன்மை எப்படி இருக்குது அப்படின்ற ரகசியத்தை கூட ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ ரிசர்ச் பண்ணப்போ அவங்களுடைய ஆன்மீக பார்வையில் அவங்களுடைய ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதாவது அவங்க எப்போவுமே ஆத்ம உணர்வோட பரமாத்மா நிலையில் சிந்தனையில் இருந்தாங்க. ட்ராமாவோட சிந்தனையிலையும் தன்னை நிலைப்படுத்தி இருந்தாங்க. அவங்க அடிக்கடி என்ன கேட்பாங்க? நான் யார், என்னுடையவர் யார்? அந்த ஞானத்தினுடைய சாரத்துக்குள்ளே திரும்பி திரும்பி போவாங்க. பரமாத்மாவோட இணைந்த நிலையை நிலநரிச்சுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய நிலையே சேவையாக இருந்தது. அவங்க இருந்தாலே சேவை தான். அவங்களுடைய அமைதியான அந்த வைப்ரேஷன்ஸ் மக்களுக்கு சேவையாக இருந்தது. அதே போல் பிரகாஷ்மணி தாதியை பாருங்க, அவங்க கிட்ட தாய்மையின் அன்பு இருந்தது. அவங்களுடைய அன்பும் அமைதியும் அவங்களுடைய அதிர்வுகளின் மூலம், அதாவது அவங்களுடைய வைப்ரேஷன்ஸ் ஆத்மாக்கள் வரை ரீச் ஆச்சு. அவங்களுடைய அருகில் வந்த ஒவ்வொருவரும் நான் இங்கே இருக்கக்கூடியவன் அப்படின்ற ஒரு சொந்த உணர்வை அவங்க அனுபவம் பண்ண வச்சாங்க. அவங்க ஈஸியான வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவாங்க, ஆனால் இதயம் மாறிடும். அவங்களுடைய சக்தி, உள்ளார்ந்த நிலைத்தன்மை, அந்த தூய்மை, பரிவு, அகங்காரம் இல்லாத அந்த குணம், அந்த எண்ணம், இது எல்லாமே அவங்க கிட்ட நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் குல்சார் தாதி அவங்களுடைய எக்ஸாம்பிள். அவங்க அமைதியாக இருப்பாங்க, உள்நோக்கு முகமுடையவராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மௌன சக்தி ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படி ஒரு இருக்கும்.
அவ்வளோ மௌனத்தில் இருப்பாங்க, அவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் இருந்தவங்க தங்களுடைய மனம் இயல்பாகவே அமைதியாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அமைதியாக இருப்பாங்க. சூழல் தூய்மையானது, அதாவது சக்தி வாய்ந்ததாகவும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய இடம் சூட்சுமமான சக்தி வாய்ந்ததாக மாறினது. இது எல்லாமே ரொம்ப நாளாக ஆத்ம உணர்வோடு இருந்து, நம்ம ஆத்மா நினைவில் இருந்து, நாடகத்தினுடைய அந்த போதையிலிருந்து நம்ம நிலைத்திருக்கக்கூடிய பலன். நம்மளுடைய வாழ்க்கையே செய்தியாக மாறும்போது நம்மளுடைய மௌனம் தான் சேவையாக ஆகுது. நம்மளுடைய சொற்களுக்கு முன்பாக, நம்மளுடைய செயல்களுக்கு முன்பாக நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் மற்ற ஆத்மாக்களை தொடணும். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற புக்கில் டேனியல் கோலமன் அப்படின்றவர் எமோஷ்னலினுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது உணர்ச்சிகள் குழுவில் தானாகவே பரவுது. நம்ம எமோஷ்னல்ஸ் நம்ம தானாகவே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பரவுது. ஒரு பதட்டமான ஒருத்தர் ஒரு ரூம்குள்ளே வந்தார் அப்படின்னா அந்த சூழலே அப்படியே மாறிடும். ஒரு அமைதியான ஒரு நபர் வந்தார் அப்படின்னா அந்த ரூமே அமைதியாயிடும். மனோ தத்துவம் இதை எமோஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீகம் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வைப்ரேஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே உண்மையை சொல்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய உள்ளார்ந்த மனநிலை மற்றவங்களையும் பாதிக்கிறதா இருக்குது. அதே புக்கில் ஹை ரோடு மற்றும் லோ ரோடு அப்படின்ற கருத்தும் சொல்லியிருக்காங்க. ஹை ரோடு அப்படின்னா மூளையினுடைய கார்டெக்ஸ் பகுதி, அதாவது சிந்தித்து பதிலளிக்கக்கூடிய நிலை அதில் வரும். லோ ரோடு அப்படின்னா அமிக்டலா, அந்த மாதிரி ஒரு வேகமான உணர்ச்சி கொண்டு வரக்கூடிய ஒரு எதிர்வினையை கொடுக்கும். உணர்ச்சி மூளையினுடைய விழிப்புணர்வை எடுத்துக்கிட்டு நமக்கு பதிலளிக்க வேண்டிய நேரத்தில் உடனே அப்படியே எதிர்வினை காட்டும். இதை ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது பாடி கான்ஷியஸ்லேருந்து சோல் கான்ஷியஸ்க்கு செல்லக்கூடிய ஒரு ஜேர்னி, பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமிக்டலா கைப்பற்றுவதை தடுப்பது எப்படின்னா நம்மளுடைய ஆன்மீக பயிற்சி. இப்போ ஆன்மீக பயிற்சினா என்ன? டிராஃபிக் கண்ட்ரோல், அப்புறம் முரளி கேட்குறது, டெய்லி தியானம் கேட்குறது. இப்போது நம்ம பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய கேப், அந்த பழக்கம், இது எல்லாமே நம்மளுடைய ஆத்ம உணர்வில் நிலைநிறுத்துறதுக்கான வழிகள். இதன் மூலம் நாம் நம்மளையும் காப்பாற்றிக்கிறோம். நம்மளுடைய அந்த எமோஷ்னல் அந்த வைப்ரேஷன்ஸ் அது மற்ற சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. மனோ தத்துவம் இதை லிம்பிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களினுடைய உணர்ச்சி மூளை இயல்பாகவே ஒருவரோட ஒருவர் அப்படியே இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் நாம் சொல்கிறது என்ன அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் வேலை செய்யுது. அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸை மாற்றுறதுக்கு நாம் ஒரு பொறுப்பாளிகளா? அந்த உணர்ச்சியிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நாம் பொறுப்பாளிகளாக இருக்கோமா? ஆமாம். பாபா நம்மளை இந்த சுய பொறுப்பை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சுய பொறுப்பு என்ன சொல்கிறாரு? சுய மாற்றம் உலக மாற்றம். நம்ம மாற்றினாதான் உலகத்தை மாற்றுறதுக்கு கருவியாக ஆக முடியும். ஒரு சீடர் தன்னுடைய குரு கிட்ட கேட்குறாரு, நான் உலகத்துக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. குரு அவரை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது, மலர்கள் இருந்தது. அவர் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் அது இயல்பாகவே அதனுடைய வாசம் வருது, மனம் வீசுது. அது இயல்பாகவே அழகாக இருக்குது. அதுதான் பாடம். நாம் நம்மளை மாற்றணும் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனையை தூய்மைப்படுத்தினோன்னா நம்ம இயல்பாகவே சேவை செய்வோம். அதுதான் மனசா சேவை. நம்மளுடைய இருப்பின் மூலம் சேவை. நம்ம இருந்தாலே அங்கே சேவை. இப்போது அமைதியாக ஒரு சிந்தனை பண்ணலாம். நான் உள்ளுக்குள் சென்று என்னுடைய எண்ணங்களின் தரத்தை கவனிக்கின்றேன். என் ஒவ்வொரு எண்ணமும் சூழலுக்குள் அதிர்வை பரப்புகின்றது. நான் ஆத்ம சிந்தனையில் நிலைத்திருக்க முடியுமா? நீண்ட நேரம் தொடர்ந்து இருக்க முடியுமா? வெளியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் என்னை பாதிக்குமா? அல்லது என்னுடைய வைப்ரேஷன்ஸ் வெளியில் இருக்கக்கூடியவற்றை மாற்றுமா? நான் என்னுடைய சுற்றுப்புற வைப்ரேஷன்ஸை உயர்த்துவதற்கு பொறுப்பாளர் ஆவேனா?
பாபா விரும்புவது என்னவென்றால், நான் செய்வதால் அல்ல, இருப்பதால் சேவை செய்வது. நான் பாபாவின் பாதுகாப்பான ஒளிவட்டத்தில் இருக்கிறேன். அவருடைய ஆரா என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. நான் மிகவும் அமைதியாக உணர்கின்றேன். நான் அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி. இன்றைய உலகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக பரவக்கூடியது. கோபம், பயம், மன அழுத்தம், எதிர்மறை எண்ணம், இது எல்லாமே ரொம்ப வேகமாக நம்மளை பாதிக்குது. அதனால நம்மளை பாதுகாக்கிறது ஈஸி இல்லை. அதற்கான ஒரே வழி பரமாத்மாவோட எப்போவுமே இணைஞ்சிருக்கணும். நாம் தொடர்ந்து அந்த இணைப்பில் இருந்தோம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வில் இருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். நம்ம உணர்ச்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். கடந்த கால சன்ஸ்காரத்தை மாற்ற முடியும். தானாகவே எதிர்வினை செய்யக்கூடிய பழக்கத்தை குறைக்க முடியும். நம்மளுடைய நேரத்தையும் மற்றவர்களுடைய நேரத்தையும் வீணாக்காமல் இருக்க முடியும். இல்லைன்னா நாம் வெளிப்புற சூழல்களுக்கு உடனடியாக எதிர்வினை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருப்போம். அடுத்தது சூட்சும சேவை. பாபா அடிக்கடி சூட்சும சேவை பற்றி சொல்லுவார். சூட்சும சேவை அப்படின்னா வெறும் பேச்சு கிடையாது. அது உள்ளேருந்து நம்மளை சக்தி வாய்ந்தவராக மாற்றும். நம்மளுடைய பலகீனங்களை உள்ளார்ந்த முறையில் வெல்றது. திரும்ப திரும்ப ஆத்ம நிலையில இருக்கு. அதிர்வுகளால் சக்தியை தானமாக கொடுக்கிறது வைப்ரேஷன்ஸ்னால. 1973 மே 25 பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நீங்க பிராக்டிக்கலா ஆன்மீக உரையை கொடுக்கிறப்போ மட்டும்தான் கொஞ்ச காலத்துல உலக மாற்றம் பண்ண முடியும். தந்தையினுடைய எப்பவுமே உங்க கூடவே வச்சுக்க கூடியதை நீங்க செய்யணும். தந்தை எப்பவுமே உங்க கூடவே வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறதுனால தான் பாபாவை நம்ம பிரத்யட்சம் செய்ய முடியும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உலகம் எல்லா தகவல்களையும் கேட்டு கேட்டு களைச்சு போயிடுச்சு. அவங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறாங்க. அமைதி, அன்பு, சக்தி, இது எல்லாமே நம்ம மூலமாக உணரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஆன்மீகத்தை பேசுகிறவங்க இல்லை, அதை வாழ்கிறவங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் செய்கிறவங்க. அடுத்து லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ். பாபா நம்மளை லைட் ஹவுஸ், அதாவது ஒளி பரப்பி வழிகாட்டுபவர்கள் அப்படின்னு சொல்றாரு. மைட் ஹவுஸ்ன்னு சொல்றாரு, சக்திகளை வெளிப்படுத்துறவங்கன்னு சொல்றாரு. இப்ப நாம உள்ள இருந்து சக்திசாலியானவர்கள், சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் தானாவே அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களை வழி நடத்தும். வார்த்தைகள் இல்லாம சேவை நடக்கும். நம்மளுடைய இருப்பே சேவையாக மாறும். நீங்க இருந்தாலே சேவை அப்படின்ற அளவுக்கு மாறும். ஆனா இது கண்டிப்பா நடக்கும். நாம முதல்ல நம்மளை சக்தி வாய்ந்தவரை மாற்றணும். அப்போதான் இந்த மாற்றம் என்றது நிகழும். நல்லது. இன்றைய சிந்தனைக்கான கேள்விகள்: நாம் பரமாத்மாவோட உயிரோடு இருக்கக்கூடிய அந்த இணைப்பை ஃபீல் பண்ணுறோமா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, என்னுடைய மனநிலை மற்றும் அதிர்வுகள் சுற்றுச்சூழலை பாதிக்குதான்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட இன்னைக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லலாம். இன்னைக்கு என்னுடைய சிந்தனைகளை நான் கவனிச்சேன்னா, என்னுடைய வார்த்தைகள், செயல்கள் நல்ல தாக்கத்தை கொடுத்துச்சா? நான் எதிர்வினை செஞ்சேனா இல்லை நிலைநிறுத்தினேனா? இதை நம்ம செக் பண்ணலாம். ஒரு கல்லை 99 டைம் அடித்தாலும் அது உடையாது. 100வது டைம் அடிக்கும்போது உடையும். அது எதனால்? தொடர்ந்து முயற்சி செய்த சக்தியினுடைய பலன். அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மீக முயற்சியும் சின்னதாக இருக்கலாம், ஆனால் நிலச்சிருக்கிறதுனால பெரும் மாற்றம் வரும். அதனால் ஸ்மால் ஹேபிட்ஸ், பிக் சக்ஸஸ். இந்த பட்டி கேட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் ஒலிக்கட்டும் தாளம். இப்போது பாபாவின் நேரம். உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை ஆடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து. இது முக்தியின் நேரம். இதயம் மதியில் திளைக்குது. ஆடாமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில்
ஆத்ம மேடையில் நான் கால் எடுத்து வைக்கிறேன், அந்த மேடையுடையில் மின்ன விழிக்கிறேன். மௌன நடனத்தில் நான் என்னை மறக்கிறேன், சந்தேகமில்லை பயமில்லை உள்ளே, ஏனெனில் பாபா நீயே என் பக்கத்தில் இருக்கிறாள். டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகே இருக்கையில். இந்த இரவின் ஆனந்தத்தை உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன், உன் உயிரோடில் நல்லணையுகிறேன். சாதாரண ஆசைகள் வேண்டாம் எனக்கு, உன் இனிய அன்பு அந்த தெய்வீக ஓசை போதும். ஒவ்வொரு தாளமும் என் ஆத்மாவை மாற்றுகிறீர்கள். நீ நகரும் போது நானும் நகர்கிறேன். மௌனத்தில் ஒளிரும் பிரகாசம் உறுதியுடன் நிலைத்து சமநிலையில் அமர்ந்து என் உல்லாசனம். நான் சிவனின் குழந்தை, நித்திய பூஜாரி, உன் நினைவில்தான் என் உண்மையான சாந்தி. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில். இந்த இரவின் ஆனந்தத்தை உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன், உன் உயிரோடில் நனையுகிறேன். சாதாரண விஷயங்கள் வேண்டாம், உன் இனிய அன்பு அந்த புனித ஓசை போதும். என்னுள் இருக்கும் மாற்றத்தை நான் நேசிக்கிறேன். நான் எழுகிறேன், மாறுகிறேன், நகர்கிறேன். மாற்றத்தை நான் நேசிக்கிறேன், உன் அதிர்வலை நான் நேசிக்கிறேன். உன் அன்பு மட்டும் போதும் பாபா, அதுவே என் கொண்டாட்டம்.